வாங்க இன்னைக்கு தென்னிந்தியாவோட ரொம்பவே சக்தி வாய்ந்த நாட்டார் தெய்வங்கள்ல ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர் பேரு சுடலை மாடன். சுடுகாட்டுல நெருப்புல இருந்து பிறந்த ஒரு கடவுள். அவரோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலானதும் கூட. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்ன சந்தேகம். ஆமாங்க, ஒரு மனைவிக்கு தன் கணவர் மேல வர்ற ஒரு சின்ன சந்தேகம் எப்படி ஒரு பயங்கரமான புது கடவுளை உருவாக்க முடியும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த நம்ப முடியாத கதைக்கு ஆரம்ப புள்ளியே அதுதான். சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன விஷயம்தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, நாம வாழ்ற இந்த பூமியிலே இல்ல, கடவுள்கள் வாழ்ற கைலாயத்துல தொடங்குது. ஒரு நாள் சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பசியாத்த கிளம்புறாரு. அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. உண்மையாவே இவரால ஒரு சின்ன எறும்பு கூட மிஸ் ஆகாம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு. சரி, ஒரு டெஸ்ட்டை வச்சு பார்த்துடலான்னு முடிவு பண்ணி ஒரு சின்ன எறும்பை பிடிச்சு ஒரு காற்று புகாத குமிழிக்குள்ள அடைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சிவன் திரும்பி வர்றாரு. ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சுன்னு. அப்ப பார்வதி அந்த குமிழிய திறக்கறாங்க. அங்க பார்த்தா அந்த எறும்பு வாயில ஒரு அரிசிய வச்சிட்டு இருக்குது. இத பார்த்த பார்வதிக்கு அதிர்ச்சி. பார்வதி செஞ்ச இந்த சின்ன விஷயத்தால சிவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னைய சோதிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துடுறாரு. நீ பூலோகத்துக்கு போய் ஒரு வனப்பேச்சியா அலைஞ்சு திரிவோன்னு சொல்லிடுறாரு. ஒரு சின்ன சந்தேகத்துக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா பாருங்க. இந்த சாபம் ஒரு பக்கம் இருக்க, பார்வதியோட தவம் அது ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு பிறப்புக்கு காரணமா அமைய போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? பார்வதி ரொம்ப வருந்தி தனக்கு ஒரு மகன் வேணும்னு சிவன் கிட்ட வரம் கேக்குறாங்க. அவங்க கேட்டது என்னமோ ஒரு சிம்பிளான வரம் தான். எனக்கு ஒரு பையன் வேணும், அவன் என் கூடவே இருக்கணும்னு. ஆனா சிவன் கொடுத்தது என்ன தெரியுமா? எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சிதையோட சிதையிலிருந்து ஒரு சதைக்கட்டியை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அடேங்கப்பா, கேட்டதுக்கும் கிடைச்சதுக்கும் சம்பந்தமே இல்ல பாருங்க. அந்த உருவமில்லாத சதைக்கட்டிய பார்த்து பார்வதி அழுததும் சிவன் மனமிறங்கி அதுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையோட உருவத்தை கொடுக்கறாரு. சுடலையில சுடுகாட்டுல இருந்து பிறந்ததால அவனுக்கு சுடலை மாடன்னு பேரும் வைக்கிறாரு. சுடுகாட்டின் அழகிய கடவுள்னு அர்த்தம். ஆனா சுடுகாட்டுல பிறந்த ஒரு குழந்தை கடவுள்கள் வாழ்ற அந்த தூய்மையான கைலாயத்துல எப்படி இருக்க முடியும்? அங்கதாங்க அசல் பிரச்சனையா ஆரம்பிக்குது. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். சுடலைக்கு கைலாயத்துல கொடுக்கற அந்த தெய்வீக உணவெல்லாம் பத்தவே இல்ல. அவனோட பசி அடங்கவே இல்ல. அதனால ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம அவன் பிறந்த இடமான சுடுகாட்டுக்கே போய் அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற பிணங்களை தின்னுட்டு பேய்களோட ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் சுடலை நேரா சிவன்கிட்டயே போய் தனக்கு என்னென்ன பலி வேணும்னு ஒரு லிஸ்ட் போடுறான். அதுவும் என்ன லிஸ்ட் தெரியுமா? சுத்த சைவமான கைலாயத்துல போய் தனக்கு ஒரு கோட்டை புழுங்கரிசி சோறு, சூளா இருக்கிற பன்னி, எருமை, ஆடு, கருப்பு சிவப்பு கிடாக்கள், கடைசியா நரபலியே வேணும்னு கேக்குறான். இத கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இத கேட்ட சிவன் ஒரு முடிவுக்கு வராரு. இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவனோட குணத்துக்கும் பழக்கத்துக்கும் இந்த தூய்மையான கைலாயம் செட் ஆகாது, இவனை பூலோகத்துக்கு அனுப்பிடுறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாரு. இப்படி கைலாயத்திலிருந்து விரட்டப்பட்ட சுடலை பூலோகத்துக்கு வர்றான். இங்கதான் அவனோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. ஒரு புது நோக்கமும் ஒரு சக்தி வாய்ந்த புது எதிரியும் அவனுக்காக காத்திருக்கிறாங்க. சுடலை தெக்க பக்கம் பயணம் பண்ணி நேரா பகவதி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு போறான். அங்க ஒரே கலைவரம் பண்ண பகவதி அம்மனே நேர்ல வராங்க. அவனை பார்த்து, அட நீ என் மருமகன் தானான்னு அடையாளம் கண்டு அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க. கூடவே கோயில்ல இருக்கிற 7 பெரிய கடாரங்கள்ல நிறைய இருக்கிற தங்கத்தை பாத்துக்கிற பொறுப்பையும் கொடுக்கறாங்க. இப்பதாங்க கதையில வில்லன் என்ட்ரி. பேரு காளிப்புலையன். அந்த தேசமே பயப்படுற ஒரு பெரிய மாந்திரிகன். அவனோட கண்ணு இந்த கோயில் தங்கம் மேல விழுது. அதை எப்படியாவது திருடணும்னு பிளான் போடுறான். இப்ப பாருங்க, கதையோட மைய பிரச்சனை தொடங்குது. சுடலை அவனோட வழக்கமான ராத்திரி வேட்டைக்கு, அதாவது மயான வேட்டைக்கு போன சமயம் பார்த்து இந்த காளிப்புலியன் உள்ள புகுந்து 7 கடாரத்துல ஒரு கடார தங்கத்தை தூக்கிட்டு போயிடுறான். இது சுடலையோட மரியாதைக்கும் கடமைக்கும் விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். இந்த திருட்டு சுடலைக்குள்ள இருக்கிற கோவத்தை தூண்டி விட்டுடுச்சு. அவனோட பழிவாங்கல் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. இது சாதாரண பழிவாங்கல் இல்ல, ரொம்பவே தந்திரமான கொடூரமான ஒரு ஆட்டம். சுடலை போட்ட பிளான் பாருங்க. முதல்ல ஒரு வயசான பிச்சைக்காரன் வேஷத்துல போய் மாவிசைக்கியோட பொண்ணான மாவிசைக்கே டார்ச்சர் பண்றான். அப்புறம் உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு சபதம் போட்டுட்டு மறைறான். அந்த மந்திரவாதி அவசர அவசரமா மகளுக்கு மந்திர காவல் போடுறான். ஆனா சுடலை ஒரு சின்ன எறும்பு உருவத்துல உள்ள போய் தூங்கிட்டு இருந்த மாவிசைக்க மாயமா கர்ப்பமாக்கிடுறான். இதோட நிக்காம மந்திரவாதியோட வயலையெல்லாம் அழிச்சு அவனை சண்டைக்கு வெளியே இழுக்கிறான். கடைசியா ஒரு டீல் பேசுறான். இந்த பேரத்தோட உச்சக்கட்டத்தை கேளுங்க. சுடலைய ஒரு மந்திர சிமிழ்ல அடைக்கிறதுக்காக அந்த மந்திரவாதி எந்த எல்லைக்கும் போறான்.
சுடலை கேட்ட கொடூரமான பழியை எல்லாம் கொடுக்க ஒத்துக்கிட்டான். அதுலயும் 7வது பழி என்ன தெரியுமா? அவனோட சொந்த மகளை, அதுவும் நிறைமாச கர்ப்பிணியா இருக்கிற மகளை தன் கையாலேயே பழி கொடுக்கணும்னு. அதுக்கும் அவன் சரின்னு சொல்லிட்டான். பாருங்க, சக்திக்கு முன்னாடி பாசம் எப்படி தோத்து போச்சுன்னு. அந்த மந்திரவாதி சுடலைய ஒரு சிம்மில்ல அடைச்சிட்டான். ஆனா பாருங்க விதி எப்படி விளையாடுதுன்னு. அந்த சிம்மில்லு தெரியாம வீட்டுக்கு வந்து சேர மந்திரவாதியோட மனைவி அதை திறந்துடுறாங்க. வெளியே வந்த சுடல மந்திரவாதியையும் அவன் மனைவியையும் கொன்னு தன் சபதத்தை முடிக்கிறான். திருடு போன தங்கத்தை மீட்டு பகவதி கிட்ட ஒப்படைச்சிட்டான் சுடல. ஆனா அவனோட பயணம் இத்தோட முடியல. அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அத பாப்போம். சுடலோட வீரத்தை பார்த்து பகவதிக்கு பெருமைதான். ஆனா அவங்க சொல்றாங்க, கடவுளோட வேலை பழி வாங்கறது மட்டும் இல்ல, மக்களை காப்பாத்துறது தான். நீ போய் மக்களுக்கு அருள் பண்ற ஒரு தெய்வமா மாறுன்னு அறிவுரை சொல்றாங்க. பகவதியோட பேச்ச கேட்டு சுடல குற்றாலத்துக்கு வரான். அங்க ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வமா, ஊர் மக்களை காக்குற கடவுளா மாறுறான். நல்லவங்களுக்கு வரம் கொடுக்கிற ஒரு பெரிய தெய்வமா நிலைச்சு நிக்கிறான். ஒரு புறக்கணிக்கப்பட்ட தெய்வமா இருந்தவன் இப்ப வணங்கப்படும் தெய்வமா மாறிட்டான். அப்ப சுடலமாடன் யாரு? பழிவாங்கிற ஒரு ஆக்ரோஷமான தெய்வமா இல்ல மக்களை காக்கிற பாதுகாவலனா? அவரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுள் இந்த ரெண்டுமாவே இருக்க முடியும்னு தான். தெய்வீகம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒருவேளை அவர் பழிவாங்கும் தெய்வமாவும் அதே சமயம் ஒரு தெய்வீக பாதுகாவலராகவும் இருக்கலாம் இல்லையா?